ஐயா, நான் பிறந்த நாள் தோன்றி ஒரு கால் இத்தனை வெகு குதிரையை காணேன். ஐயா, கருப்பு பாய்ந்து சாம்பல் நிறமாய், நீளத்தில் பருவத்தில் முசலத்த ரூபமாய், ஒரு முள நீளமாய், கூட்டிலே கிடந்த மரியானாலும் இரு செவி விழித்துக் கொண்டு இரு விரல்களை நீளுதொரு வாளையும் தூக்கி நிலத்திலே நெஞ்சு கூட 4 கால் விருத்தி நீட்டி ஓடுன சுருக்கம் வேகமோ சொல்லவும் கருத கூடாது. 5 பொன் போனது உள்ளது தானே, ஆகிலும் குதிரை மரியும் போனது தாவலை. மரியாதை இருக்கப்பவே இப்படி ஓட்டம் பிடிக்கிறது. இனிமேல் பஞ்சாரமாகிற போது அதன் மேல் யார் இருக்க போகிறார்? நான் கிழவனாக்கும். இந்த வர்க்க குதிரையை சும்மா இலவசமா தந்தாலும் எனக்கு வேணாம். தூர பயணத்துக்கு போக அவசியம் வந்ததில்ல. தூரம் கால்நடையா போக கூடாதுன்னு மோலை மாடோட வாடகைக்கு அமர்த்திட்டு வர பேரை விட்டு இருக்க. இப்ப வந்துடுவாங்க. வாடகைக்கு நித்தம் 3 பணம் கொடுத்து கொண்டாந்துருக்க. பல அலுவலி இருந்துச்சுல்ல, விடிஞ்சு ஒரு சாம நடந்து போச்சு. புறப்படலாம், வாங்க வாங்க புறப்படலாம். மாட்ட கொண்டாயா ஒரு மரமும் செடியும் கிடையாது, ஒரு மறைவும் நிழலும் இல்லை. வெட்ட வெயில் அகப்பட்டுக்கிட்டோம். போக போக கொட்டும் வெயிலா இருக்கு. கொடும் வெயிலும் குறைந்தது வராம பசுக்கு 2 போல குருக்கள் மாடி போல கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சற்று குளிர்ந்த காற்று வீசுது. மெல்ல மெல்ல போய் பொழுது சாய்ந்து கொண்டு போகாமலே அடுத்த ஊர்ல போய் சேர்ந்துடும். சேர்ந்து விட்டோம். போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம். போராது. இதாது முன்னோட பொழுதுன வாட்டு கூலி இதுதானோ? அதானே. ஏய், இந்த பாடு மாதமாக வந்ததுக்கு இந்த கூலி போடுறதே சரியே. பின்பு நடுவழியில் என் மாடு வெயிலுக்கு குடியாகுதுல கூலி தேவையில்லையோ? இதை கேட்பாரு அருமை இல்லையோ? யாருமே இல்லையோ? நாயஸ்தர் யாருமே இல்லையோ? யாருமே இல்லையோ? என்ன பிரச்சனை? ஐயா, மாடு வாகனமாக வந்தது. சரி, அதுக்கு இந்த கூலி 3 பணம் போடுறதே சரியே. பின்பு
நடுவழியில் என் மாடு வெயிலுக்கு கூலி தேவையில்லையோ? நான் சொன்ன தீர்மானத்துக்குள்ளாங்களா? நான் ஒரு நாள் ராத்திரி ஊருக்கு போகையில பெரியது ஒரு விடுதியில தங்கினேன். அங்க வந்தவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் மட்டும் இல்லாம சாப்பிட வேணுங்கிறது எல்லாம் விலைக்கு கொடுத்தாங்க. எனக்கு செலவுக்கு அவகாசம் இல்லாததுனால ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு ராத்திரி ஒரு ஆட்டோட பெருந்தொடைய இரும்பு சலாக்கையில கோர்த்து தணல் மேல சுழற்றி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது அந்த தணல் மேல புகஞ்சு வர்ற வாசனை வெட்ட பரிமளமா இருந்தது. நான் கொண்டு வந்த கட்டுச்சாதத்தை இந்த மனத்தோட சாப்பிடுறதுதான் சரின்னு அத கொஞ்ச நேரம் சுழற்றிக்கிட்டு இருக்க அவங்க கிட்ட உத்தாரம் கேட்டேன். பின்னர் இந்த கையால அதை சுழற்ற மறுகையால அந்த வாசனையை பிடிச்சு கட்டுச்சாதத்தை சாப்பிட்டேன். எல்லாம் முடிஞ்சு போகலாம் இருக்கையில அந்த விடுதிக்காரன் நான் வாசனையை மோந்து பார்த்ததுக்கு கூலி கேட்கிறான். நான் நியாயம் சொல்ல அவன் மறுத்து வழக்கு பேச நாங்க ரெண்டு பேரும் அந்த ஊரதிகாரம் அன்றைக்கு போனோம். அவன் வெகு புத்திமான், மெத்த சமர்த்தன், மிகவும் நீதிநெறி தெரிஞ்சவன். அவன் சொன்ன தீர்மானம் கேட்க அவன் சொன்ன தீர்மானம் கேட்க கறி தின்றதன் விலை பணமோ, கரியிடும் மனம் முகந்ததற்கு விலை பணத்தின் மனமே. இப்படி சொல்லி அந்த விடுதிக்காரன அருகில அழைச்சு பணம் நிறைஞ்ச பையன் அவன் மூக்குல வச்சு அழுந்த உரைச்சு தேய்ச்சான். அவன் மூக்கு போகுதையோ மூக்கு போகுதையோ பண்ண பொருள் போகும்னா கேட்டீங்களா? இதே தீர்வைதான் உங்களுக்கும். மாடேறி வந்ததுக்கு கூலி பணமோ, மாட்டின் நிலையில் அமர்ந்ததற்கு கூலி பணத்தின் நிழலுமே. ஆகையினால இப்போ அஸ்தமனமான காரணத்தினால இப்போதைக்கு மாட்டு நிழல் கூலிக்கு பணச்சத்தம் தான். சஞ்சாரம் தேவையில்லை, மாட்டை நீ கொண்டு போ. நியாயமான தீர்ப்பு. கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வா. போய் தேடி எடுத்து வாப்பா. இதெல்லாம் சொல்ல வேண்டுமா?
அவர்தானா? ஒரே ஆளையா? சற்று இந்த குதிரையை புடியுங்கய்யா. புரியா? கண்டே கண்டே பார்மாற்று பரமாத்துகளை கண்டே உண்மை கண்டுதான் என் பிறவி பலன் கண்டேன் ஐயா. பலன் கண்டே ஐயா. நான் ஒரு சாதாரண கிரேஸ்தன். ஊராக திரிந்து வியாபாரம் செய்து வருபவன். மனைவியும் மக்களும் என வாழ்ந்து வருகிறேன். உலகத்தால் நலன் காணவோ அதில் உள்ளத்தால் பலன் காணவோ இதுவரை ஏதும் செய்ய இப்படியாக உள்ள முறுக்குல தருவாயிரதா. வெள்ளும் எண்ணுக்கு சரியான கண்மையிலும் அதிலும் எண்ணுக்கு சரியான இம்மியில் அதன் ஒளி எட்டாய் விழுந்திருக்கும் மனுவும் அதிலும் ஒரு சிறு பொல்லாப்பு கூட இல்லாத பரவார்த்த குருவாமின் பெயரை கேட்டு உலகத்தாருக்கெல்லாம் ஊழியம் செய்யும் உமக்கு ஏதோ என்னால் முடிந்த சிறிதொரு ஊழியம். இந்த குதிரையை என் குருக்கு அறிக்கையாக ஏற்றுக்கொண்டு குருக்கள் எனக்கு ஆசி சொல்ல வேண்டும் ஐயா. ஆனால் என்ன ஆனால்? சங்கரவன கூறிவிடுகிறேன். என் குதிரைக்கு ஒரு கண் குருடு. ஒரு கண் குருடா? மற்றும் ஒரு காது மூடி. இந்த ஒரு காது மூடியா? அவ்வளவுதானே? அது மட்டுமின்றி என் குதிரைக்கு ஒரு கால் நொண்டி. ஒரு கால் நொண்டியா? அவ்வளவுதானே? இருக்கிறது. என் குருவுக்கு பின்னங்கால் முட்டிக்காலுக்கே ஒரு கால் அவரூபமாய் தான் இருக்கும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஆனால் அது குருவுக்கு ஒரு நல்ல வாகனமாக இருக்கும். நன்றி ஐயா. பரமாத்துக்கு வாங்க. ஆள் நல்லா இருக்கு, சூளம் இல்ல, நல்ல மூத்த நேரம். நீ பிரயாணத்தை குதிரையிலே புறப்படலாம். குதிரையிலே வாங்க. எச்சரிக்கை எச்சரிக்கை! வரா வரா பலிச்சாரியாயம் 5 பணம். குருவேல குதிரைக்கு ஆயமுண்டோ? இது என்ன வியாபார சம்பந்தமோ? தளர்ந்த வயதில் கால்நடை கிடைக்க மாட்டாத கண்ட ஒருவன் தர்மமாக தந்த குதிரை இதாக்கும். இதுக்கு காயம் ஏது? அநியாயம் இது. பலிச்சாரியாயம் 5 பணம் இல்லாம போக விட மாட்டேன். இந்த குதிரை என்னத்துக்கு? குதிரை எப்படியே பாக்கு. நான் பிறந்த நாள் தோன்றி இதுவரை குதிரை ஏறினதே இல்லை. வந்த இடத்தில் இந்த அநியாயம். இப்படி நீதி இல்லாம வழிப்பறி கல்லணை போல நிச்சயமாய் சம்பாதிக்கிற பணம் நல்லா இருக்குமோ? என் வயிறேறிய வாங்கிய பணம் நெருப்பாகாதோ? ஐயா, காலத்தின் குணம் இது. இந்நாளிலே பணமே குரு, பணமே தெய்வம். பணம் என்றால் தினமும் வாயை திறக்கும் என்று முன் கேட்டதில்லையோ? இப்பொழுது பணத்திலும் உறவு வேறு நேசமில்லை ஐயா. சிலர் கஷ்டத்திலே பணம் என்றாலும் நக்கி எடுக்க பூசார்கள். இதில் சந்தேகமோ? அதுவும் இவர்களுக்கு நாளா
பரிச்சாரியாயும் 5 பணம் உண்டு. அதை வாங்காம விட மாட்டேன். உச்சி மத்தியானம் மட்டும் மறிய விட மாட்டேங்கிறான். கொடுத்தனுப்பு கொடுத்தனுப்பு. கொடுங்க. ஆயம் இப்போ அது கொடுத்தீங்களே. குதிரை வீட்டுக்கு வீடு ஒழித்து பாரு. எங்க குதிரை பாருங்க வாசி கூட இருக்கு பாருங்க. இத்தனை நேரம் என் பயிர்ல மேய்ந்ததோடு எனக்கு வேகிற சேவை ஆனதுன்னா சும்மா விட முடியாது. குதிரை குருவோட குதிரை விட்டுடு. விட முடியாது. விட்டுடு. பயிற்சியம் கொடுத்தால் மட்டும் விட சம்மதிப்பேன். இந்த குதிரை என்னத்துக்கு? மேய்ந்த கொள்ளையை போய் பாருங்கள். இருக்கிறது மேய்ந்தது மதித்து எனக்கு 10 பணம் சேதமாய் கொடுக்கணும். பணத்துக்கு சேதம் உண்டு. உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல. 4 பணத்தை கொடுத்தனுப்பு. கொடுங்க. நாங்க குதிரை. இது வந்ததுனால இளவுகள் எத்தனை, வஞ்சனங்கள் எத்தனை, சங்க கேடுகள் எத்தனை, இதெல்லாம் என் மனைவிக்கு உதவாதப்பா. நான் காணொலியாவே கால்நடை நடக்க உம்மாலாகாது. கவலைப்பட வேண்டாம் ஐயா. இந்த துரிதம் எல்லாம் இந்த குதிரையை பிடித்த தோஷத்தினாலே வந்ததாகும். தோஷமா நீங்கள் செலவோடு செலவு செய்து எனக்கு 5 பணம் கொடுத்தால் இந்த துரிதம் எல்லாம் நான் கழித்து நீக்குவேன். நான் வல்லனாக்கும். செலவு கஞ்சால் காரியம் அல்ல. பணம் கொடுங்க. சரின்னு சம்மதிச்சிட்டேன் குருவே. தோஷத்தை கழிக்க சொல்லுங்க குருவே. அதனால என்னடா இந்த காதையாக்கும் தோஷமெல்லாம் இருக்கிறது. இந்த காதை அறுத்து போட எல்லா தோஷமும் கழித்து நீங்கும். வாங்க குளிய தொண்டு சீக்கிரம். போதும் போதும் காதுக்கு தானே குதிரைக்கு புரிய எடுத்து வை. ஐயா தோஷமெல்லாம் நீங்கிடுச்சு. கொடுங்க கொடுங்க.
வர வர நாள்தோறும் அதிகமாக பிரபஞ்ச வாழ்வுகளை எல்லாம் பொய்யான வாழ்வு என்று கண்டுபிடிக்கிறேன். திண்மை கலப்பில்லாத நன்மையும் கசப்பு கலப்பில்லாத இனிப்பும் துக்கம் கலப்பில்லாத மகிழ்ச்சியும் இங்கே கிடையாது. ஐயையோ, உபகாரமாய் குதிரை வந்ததென்று நாம் மிகவும் மகிழ்ந்தோம் அல்லவா? இந்த பாக்கியத்தோடு தொடர்ந்து அன்றுதானே வந்த துரித கிளேசங்களை கண்டீர்களே. ஒரு துளி தேனை நக்க எத்தனை கசப்பை விழுந்து வேணுமோ. சாடி நெல்லும் தன்னுமை உள்ளது, எவ்வகை கணிக்கும் தோளும் கொட்டையும் உண்டு. இதெல்லாம் உள்ளதுதானே. ஆகிலும் நான் ஒரு தினத்தளவில் அணிவித்த பொல்லாப்பு மெத்த குதிரை ஏறி திரிய எனக்கு யோக்கியம் இல்லையாகும். மேல் விதிக்கு எதிராய் போகிறது என்னால் ஆகும் தன்மையோ இல்லையே. இனி இந்த குதிரையை திருப்பி அனுப்புகிறதே கர்மம். நீர் கொண்ட குதிரையோ நாங்கள் தேடின குதிரையோ இல்ல, தேவாதீனமாய் தானாக வந்த குதிரையோ. இந்த குதிரையை திருப்பி அனுப்பினால் திருமணத்துக்கு எதிராய் போகிறதாக்கும். அது தோஷம் ஐயா. இதுவும் தவிர இந்த குதிரையை பிடித்த தோஷத்தை அந்த வள்ளுவர் கழித்த பிற்பாடு அஞ்சத்தக்க ஒன்றுமில்லை. அவர்களே தோஷம் கழிவுகளே, நீங்க சொன்னபடியே ஆகட்டும். ஆகிலும் அன்று வந்த மோசம் போல் இனி வராதபடிக்கு குதிரையை மேலே விட உண்ணாது, வீட்டிலேயே கட்டி வைக்க வேண்டும். அதற்கொரு இளவு காணே. இதுக்கு ஆலோசனை என்ன? இப்போதே போய் ஆலங்கொப்புகளை வெட்டி கொண்டு வந்து ஒரு மூலையில் நேர்த்தியான லாயம் சடத்திலே கட்டுகிறேன். இருளிலும் ஒளி தரும் கல்வியே நீவா, இருளிலும் ஒளி தரும் கல்வியே நீவா, கல்வியில்லா உலகம் மாயை அல்லவா, கல்வியில்லா உலகம் மாயை அல்லவா, அறிவை போதிக்கும் ஆசான் மனதில், அறிவை போதிக்கும் ஆசான் மனதில் இன்பங்கள் ஆயிரம் தோன்றும் அல்லவா, இன்பங்கள் ஆயிரம் தோன்றும் அல்லவா, இருளிலும் ஒளி தரும் கல்வியே நீவா, இருளிலும் ஒளி தரும் கல்வியே நீவா, இருளிலும் ஒளி தரும் கல்வியே நீவா, கல்வியில்லா உலகம் மாயை அல்லவா, கல்வியில்லா உலகம் மாயை அல்லவா, அறிவை போதிக்கும் ஆசான் மனதில் இன்பங்கள் ஆயிரம் தோன்றும் அல்லவா, இருளிலே ஒளி தரும் கல்வியே நீவா. அப்படி இல்லாதீரும் கொம்பரை சேர்ந்து நீயும் கீழே விழ போகிறாய். இந்த துச்சவனம் எனக்கு நீ சொல்ல வந்தாயோ? எது சரின்னு எங்களுக்கு தெரியும். நீ வழிய பார்த்து போ ஐயா. நல்லது சொல்ல வந்தேன் பாரு. எது இந்த பிராமணன் வெகு சாஸ்திரி, மகா புரோகிதன். அவன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. கொண்டு கொண்டு போ. சண்டால பாருங்க, இந்த மலையில் என்னை விடாமல் பொறுத்துகிறார்கள். நீ மகா சாஸ்திரி, மகா புரோகிதன். இன்னும் ஒரு புரோகிதம் எங்களுக்கு சொல்ல வேணும் ஐயா. நாங்கள் பரமாத்ம குருவின் சீசர்களாக்கும். அவர் பெயரில் எங்களுக்கு பச்சை மெத்த. அவருக்கு தளர்ந்த வயதாகியால் கொஞ்ச நாளிலே சாவர் என்று நாங்கெல்லாம் பயந்திருக்கிறோம். இப்போது நீர் எங்களுக்கு ஆறுதலாக அவருக்கு முடிவு காலம் எப்போது என்றும் அதற்கு முன் காணப்படும் மலையாளம் இன்னதென்றும் எங்களுக்கு நீ சொல்ல வேண்டும். விநாசகாலே நிபந்தீத புத்தி. காலம் வரும் காலம் நடப்பதை நான் சொல்லேனே.
இல்ல அவருக்கு முடிவு காலம் எப்பொழுதும் என்றும் அதுக்கு முன் காணப்படும் அடையாளம் என்னவென்றும் எங்களுக்கு சொல்லுமையா சொல்லுமையா. ஆசனம் சீலம் சீவனம் நாசம். ஆசன சீத சீவன நாசமா. இதே இது அர்த்தம் சொல்லும். புரிகிறேன். உங்கள் குருக்களுக்கு அவர் இருப்பிடம் எப்போது குளிர்கிறதோ அங்கு அவருக்கு சாபம் கட்டினதுக்கு அடையாளம். ஆசன சீத சீவன நாசம். ஆசன சீத சீவன நாசம். தேவராஜே இந்த கத்தம் சொல்ல. நாங்க அப்போதே போய் ஆளுநர்களை வெட்டி கொண்டு வந்து ஒரு மூலையிலே நேர்த்தியான நியாயம் செய்ய என்று போனோம் அல்லவா? நாங்கள் ஓடி போய் வழியோரத்தில் இருந்த பிரம்மாண்டமான கொடியாலின் மேலேறி நின்று கோடாரியால் செப்பை கொம்புகளை வெட்டத் துவங்கினேன். நான் வெட்டுவதனை கண்டு அங்கு வழிபோக்கனாக வந்த ஒரு பிராமணன், தம்பி இப்படி நில்லாதே, கொம்போடு நீயும் கீழே விழுந்துடுவா என்றான். ஏன்னா நான் நுனி பக்கத்துல இருந்து அடி பக்கத்தை வெட்டிட்டு இருக்கிறான். அப்புறம் நான் இடுப்புல இருந்த அருவாள் எடுத்து அவன் மேல எரிஞ்சிட்டேன். அவன் ஓடி போயிட்டான். மறுபடியும் நான் கோடாலியோட வெட்டில இருந்தனா அந்த பிராமணன் சொன்னது உண்மை. நான் கிளையோட கீழே விழுந்துட்டேன். அந்த பிராமணன் மகா சாஸ்திரியும் தெரிஞ்சு போச்சா, மகா புரோகிதனும் தெரிஞ்சு போச்சா. நாங்க 2 பேரும் அவனை துரத்தி கொண்டு ஓடினோம். அப்புறம் நாங்க அவர் கருத்தை நிறுத்தி, ஐயா ஐயா நீ மகா சாஸ்திரி, எங்களுக்கு இன்னும் ஒரு புரோகிதம் சொல்ல வேண்டும் நான் கேட்டேன். அப்போ அது நான் சொன்னா, அவருக்கு இருப்பிடம் என்னைக்கு குளிர்கிறதோ அன்னைக்கு அவருக்கு உயிர் காலம் வந்துருச்சுன்னு சொன்னான். அதுக்கு அர்த்தம் ஆசனம் செய்த சீவன நாசம்னு சொன்னான். ஆசனம் ஜீவன நாசம் சொன்னான். அதுக்கு அர்த்தம் என்ன நாங்க கேட்டோம். அதை கேட்டோம். அதை கேட்டதுக்கு அவன் அப்பதான் சொல்றான், என்னைக்கு உன் குருக்கு இருப்பிடம் குளிர்கிறதோ அன்னைக்கு அவருக்கு சாவு கிட்டினதுக்கு அடையாளம். நான் இல்ல, நான் சொன்னான் இல்ல. சொன்ன பிராமணன் மகா சாஸ்திரிகளை வந்து சொல்லக்கூடாது. அவன் சொன்ன எல்லாம் உடனே சரியாயிடுச்சு. ஆமா குருவே, ஆமா குருவே. எனக்கு சொல்லி அனுப்பிய புரோகிதமும் தப்ப மாட்டாது. ஆசனம் ஜீவனம் ஜீவன நாசம் மகா யுக்தி வசனம். நீ எச்சரிக்கையாக வேண்டியது. இனிமேல் ஒரு காலம் நான் கால் சுத்தி செய்யலாகாது. ஆண்டவர் திருமணம். சீர்மை வழியே போனால் கையில் பணம் பறிய முடிய மடத்துக்கு அது வரவறியாது. ஊர் சுற்றி திரிந்து பண வரவுக்கு வழிபாக்கணும். தயார் தயார். விழுந்த சகலம் எடுக்க வேண்டும் தெரியாதாமா? சொல்ல வேண்டுமா? ஏதையா இது விழுந்தகலமும் எடுக்க சொல்லி தாங்கள் கற்பித்ததல்லோ? அப்படி அன்று எடுக்க தக்கவரும் எடுக்க தகாதவரும் உண்டு. விவரமாய்த்து நடக்க வேண்டும்.
மனுஷனல்ல. எது எடுக்க வேண்டும் எது எடுக்க வேண்டாம் என்று எடுத்தானே கொண்டு ஓலைச்சுவடியில் எழுதி கொடுங்க. ஓலைச்சுவடியில் எழுத்தானே கொண்டு வா. இங்கே இருக்கிறது. உண்மையிலா எடுத்துக்கொடு. விழுந்த தலைமாக இருக்கும். விழுந்த சோழர் இருக்கும். விழுந்த கோரை இருக்கும். விழுந்த வேஷ்டி இருக்கும். விழுந்த உள்ளாடே இருக்கும். எழுதினபடி இல்லாததால் அதை செய்ய மாட்டோம். நீ பார்த்து போறா. உன்னையும் எடுக்க எழுதினது எங்கே காட்டும். எழுதினபடியே செய்வோமே ஒழிய எழுதாததை ஒரு காலம் செய்ய மாட்டோம். ஓலைச்சுவடியில் எழுத்தானே கொண்டு வாங்கடா. விழுந்த இடத்தில் நானும் கிடந்தால் எடுக்க கடவீர். குதிரையும் எடுத்தாலும்
சிங்கமா திரும்புவா குருவே கண்கள் குளிவிழுந்து காணப்படுகிறதே. நாமெல்லாம் வெட்டி சுருங்கி உள்ளது ஐயா. பழுப்போடி பஞ்சடித்து காணப்படுகிறது. ஐயா குருவே 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 என்னை கல்லறையிலே வைத்து சபச்சேமம் செய்யுங்கள். சபச்சேமமோ? அதே அதென்ன ஆசனம் செய்தும் ஜீவன நாசம் என்பதை மறந்தீர்களோ? நான் நேற்று விழுந்த குழியிலே நீரும் சேதியும் மெத்த. ஆகையினாலே எனக்கு இருப்பிடத்தை ஈரந்தாக்கினதாம். ஆகினும் அப்போதிருந்த ஆபத்தினாலே எனக்கு தோன்றாதே போயிற்று. பிறகு என் இருப்பிடம் குளிர்ந்தது கண்டேன். பிராமணன் முன் சொன்ன சாஸ்திரம் நினைத்தேன். அப்படி ராத்திரி முழுவதும் நித்திரை கொள்ள உடம்பின் வழியும் மாறாட்டம் கண்டு சற்றும் நித்திரை கொள்ளாமல் சாவு கிட்டினதென்று நன்றாய் கண்டு கொண்டேன். நீ வேற ஆலோசனை தேவையில்லை. சீக்கிரம் சேமத்துக்கு ஆயத்தம் பண்ணுவீர்கள். நீங்க என்ன சொன்னாலும் அவர் மனக்லேசம் ஆறாது. முன் இந்த ஊரு குடிக்காரனா இருந்த சீதள மூர்த்தி மகன் அசங்கதர் அவர் அழைச்சிட்டு வந்து இவருக்கு மனசுல ஏற்பட்ட கிளேசம் எல்லாம் நீக்கிறீங்க. அழைச்சிட்டு வரும்போது முன் நடந்த விஷயத்தையும் சொல்லிடுங்க. சீக்கிரம் போடுறோடா. அது மாதிரி ஐயா வாங்க 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 இருக்கும் பண்ணாம குருவே உங்களுக்கு வேறு நோய் வழி என்ன விசாரம் என்ன கிளாசம் என்ன என் குருவே என் ஐயாவே என் பிதாவே சொல்லும் ஐயா. ஆசனம் ஜீவம் ஜீவன நாசம். ஆசனம் ஜீவம் ஜீவன நாசம். ஆசனம் சீதம் ஜீவன நாசம். நல்லதுதான். ஆசனம் சீதம் உமக்கு நாசம் என்று அந்த பிராமணன் சொன்னானே, அவனால் அந்த தோஷம் எல்லாம் உடனே நீக்கி போடுகிறேன். அவனுக்கு உலக பூசை உண்டு பண்ணி அவனால் அந்த தோஷ பலனையும் நான் நீக்குகிறேன். அந்த பிராமணனை எனக்கு இப்போதை காட்டுங்கள். எங்கே அவன்? இப்போதை காட்டுங்கள். வளர்த்த பூஜை ஒன்று உண்டோ? நான் பிறந்த நாள் தோன்றி இதுவரை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. அதேதான் அதை சொன்ன ஓம் பவாய நம ருத்ராய நம யுடாய நம பார்க்காய நம பரமேஸ்வராய. ஐயா, விளக்கை பூசை என்பது உச்சமயம் புறச்சமயங்களில் அகப்படாத பூசையா? கிழவியை கேளும், அவளே சொல்லுவார். மொத்தத்தில் விளக்கை பூசை என்பது விளக்கையால் அடிப்பது. ஐயா, அந்த பிராமணன் சொன்னது ஒரு வகையில் சரிதான். இருப்பிடம் குளிர்ந்து போனால் சாவுக்கு அடையாளம் என்பது சரியே. ஆனால் புறக்காரணங்கள் ஏதும் இல்லாமல் அப்படி நேர்ந்தாலே அது சாவுக்கு அடையாளமாகும். தண்ணீரையும் சேற்றிலையும் விழுந்து அதிலே இருப்பிடம் குளிர்ந்து போனது மெத்த அதிசயமோ? ஒருவேளை குளிராலே போனால் அப்போது அதிசயமாகும். நான் சொல்லுவதை சாக்கியதையாக கேட்டுக்கொள்ளுங்கள். இனி குளத்திலையும் தண்ணீரிலையும்
விடாதே இருங்கள். விடாமல் இருந்து உங்கள் இருப்பிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். புறக்காரணங்கள் அன்றி வேறொரு காரணத்தினால் ஆசனம் குறைந்தால் அப்போது சாவுக்கு அது அடையாளம் என்பதை திட்டமாய் நினைவில் வைத்திருங்கள். ஈரொழிய மற்ற எல்லாமே அபத்தமையா. உங்கள் கிளேசங்களை தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் நித்திரைக்கு திரும்புங்கள். ஏதேனும் குறைவிட்டு தூது சொல்லி அனுப்புங்கள். ஓம் வாராயணம் ருத்ராயணம் யுடாயணம் பாந்தாயணம் பரமேஸ்வராயணம். ஏதுமின்றி பூமி காணப்பட்டதே. இனிமேல் நமக்கு சாக்காலம் தான். ஐயோ, ஊழியம் செய்ய பழக்கப்பட்ட இவர்களுக்கு என்னை விட்டால் யார் இருக்கிறார்கள்? பரமார்த்த குருவை பயிலேற்றி அழகாக்கும் பரிதவிக்க விட்டு பரமார்த்த குரு போனான் என்று ஊர் சொல்லுவோம். தேவகுருவும் அதுவாக இருந்தால் நான் என்ன செய்ய? இது இப்படியே அரங்கேற வேண்டுமாய் அப்படியே அரங்கேறட்டும். ஆசன ஜீவத்தில் எந்த கிளேசமும் இல்லை. ஒரு பொல்லாப்பும் இல்லாத சிஸ்டர்கள். பரமார்த்த குருவின் சீசர்கள் ஒருபோதும் சோரம் போக மாட்டார்கள். என் சீசர்கள் ஒருபோதும் சோரம் போக மாட்டார்கள். ஒருபோதும் சோரம் போக மாட்டார்கள். ஒருபோதும் சோரம் போக மாட்டார்கள். அன்னையும் அறியவில்லை, அன்னையும் அறியவில்லை, தந்தையோ நினைக்கவில்லை. அன்னையும் அறியவில்லை, தந்தையோ நினைக்கவில்லை. மாமனோ பார்க்கவில்லை, மாமியோ கேட்கவில்லை. மாமனோ பார்க்கவில்லை, மாமியோ கேட்கவில்லை. கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. எந்த கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையோ, இன்னும் என்ன சோதனையோ. தந்தை
அண்ணன் ஒரு ஆனது இல்லை அச்சரம் தந்த அண்ணன் போத ஆதமில்லை இச்சரத்தில் நீ அன்றி எனக்கோ துணை இல்லை இச்சரத்தில் நீ அன்றி எனக்கோ துணை இல்லை லட்சியமோ உன்னை நான் விடுவதில்லை அலட்சியமோ உன்னை நான் விடுவதில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா சோதனையா குருவே 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 ஜெயராம், கார்த்திக், நயன், விக்னேஷ், சின்னசாமி, செல்வேந்திரன், ஸ்ரீஹரி, என் பேரு மகாலட்சுமி. என் பேர் காவ்யா. விக்னேஷ் பிரதாபச்சந்திரன். என் பேரு ஸ்ரீ சிவா. அவர்ஸ்ல இவ்வளவு பெரிய நாடகத்தை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்னொரு கூட அவங்க கை பிரின்சிபல் மேனேஜர்